அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரியாக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல ஹீரோ கிம் எப்படியாவது பிடிச்சாகணும். ஹீரோவோட மிகப்பெரிய பலவீனமே அவரோட பொண்ணு தான் தெரியும். காங்கா அவர் கீழ இருக்க ஏஜென்ட்டும் ஹீரோவோட பொண்ணு மின்ன கூட்டிட்டு வந்து அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல பத்திரமா வச்சிருக்க. அப்ப ஹான்சவும் சாலா அவங்களை காப்பாத்த வர 3 பேருமே காங்கிட்ட மாட்டிக்க. இவங்க நேரா அதே இடத்துல தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருக்கு. அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹீரோட கையில மாட்டிக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப மறுபடியும் ஹீரோட ஒரு பாஸ்டர் தான் காட்டுறாங்க. ஹீரோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிம் டைரக்டா மேஜர் தான் மீட் பண்ண வந்திருக்கு. அவரோட தலையிலேயே கன்ன வச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு வேலையை நான் பார்க்க போறதில்ல, எனக்கு சுதந்திரம் வேணும், எனக்கான அடையாளம் வேணும்னு சொல்லி மிரட்ட. அதனால மேஜர் இன்னும் சில உயரதிகாரிகள் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை பத்தி தான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஹீரோவை என்ன பண்ணலாம்? ஹீரோ ரொம்ப ஆபத்தான ஒரு நார்த் கொரியன் ஸ்பை. ஒன்னு அவனுக்கு சுதந்திரம் கொடுத்து சவுத் கொரியால சராசரியான வாழ்க்கையை வாழ விடுறது, அடுத்து அவனை மறுபடியும் நார்த் கொரியாவுக்கு அனுப்புறது, இல்லனா அவனை கொன்னரலாம். அப்படி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அப்ப மேஜர் மட்டும் அவனை சுதந்திரமா வாழ விட்டுறலாம்னு சொல்றாரு. அதுல அங்க இருக்க மத்த ஆளுங்களுக்கு விருப்பம் இல்ல. அப்ப மேஜரும் அந்த கிம் வேணா நார்த் கொரியா காரனா இருக்கலாம், ஆனா அவன் எப்ப சவுத் கொரியாவுக்கு வந்தானோ அதுல இருந்து நம்ம சொல்ற பல வேலைகளை அவன் தான் கச்சிதமா முடிச்சிருக்கான். நம்ம நாட்டுக்காக போராடி இருக்கான். பல தடவை உயிரையை பணையமா வச்சிருக்கான். அப்படி ஒவ்வொரு தடவையும் அவன் உயிரை பணைய வச்சு நம்ம சொல்ற வேலையெல்லாம் முடிக்கும் போது அவனுக்கு நம்ம அங்கீகாரம் தரதாவும் சுதந்திரம் தரதாவும் சொல்லி ஏமாத்திட்டு தான் இருந்திருப்போம். இந்த தடவை அவன் கேட்ட மாதிரியே ஃப்ரீடமா கொடுப்போம். அவன் கேட்ட மாதிரியே ஃப்ரீடமா கொடுத்தா போதும். வருங்காலத்துல நமக்கு எதுவும் உதவி தேவைப்பட்டாலும் இல்ல பிரச்சனை வரும்போது அவனை பயன்படுத்திக்கலாம்னு சொல்ல அங்க இருக்கிற ஆபீசர்லாம் கிளம்ப. அதுல ஒரே ஒரு ஆபீசர் மட்டும் மேஜரை பார்த்து, நீங்க எடுத்த முடிவு தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுது. அந்த ஏஜென்ட் கிம் நார்த் கொரியா காரனுக்கு நீங்க ஃப்ரீடமா கொடுக்கறதா சொல்றீங்க, அதால கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். நீங்க எடுத்த முடிவுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஒரு நாள் இதை தப்புன்னு நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ஒரு சவுத் கொரியன் சிட்டிசன். சுதந்திரத்தோட அங்க இருந்து கிளம்ப. இதுக்கப்புறம் அவர் ராணுவத்திலையும் வேலை பார்க்க வேண்டியதுல அங்க சால் ஹான்சோ 2 பேருமே காத்திருக்காங்க. நீ இங்க இருந்து கிளம்ப போற விஷயங்களுக்கு நல்லாவே தெரியும், அதான் உன வழி அனுப்ப வந்தோம். இதுக்கப்புறம் நீ ஒரு நார்த் கொரியன் ஸ்பை இல்ல, சுதந்திரமான ஒரு சவுத் கொரியா சிட்டிசன் சொல்லிட்டு ஹீரோவை வழி அனுப்ப. அப்ப ஹீரோவும் உங்க அன்புக்கு ரொம்பவே நன்றி, நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப பிரசன்ட்ல சவுத் கொரியன் ஹெட் குவார்டர்ஸ்ல என்னதான் நடக்குதுன்னு காட்டுறாங்க. மினிஸ்டர் ஹீரோட கையில மாட்டிக்க. மினிஸ்டர் வச்சு அங்க இருக்க ஆளுங்களை பிளாக்மெயில் பண்ணி எல்லார் கண்ணையும் கீழே போட சொல்ல யாருமே கண்ணை கீழே போடல. அப்ப மினிஸ்டர் எங்க தான் உயிருக்கு ஆபத்து வருமோன்னு சொல்லி அதான் மிரட்டுறானடா, கண்ணை கீழே போடுங்கடான்னு சொல்ல அத காங் ஒத்துக்கல. அங்க இருக்க ஆர்மி சோல்ஜர்ஸ்ட எந்த சோல்ஜரும் கண்ணை கீழே போடக்கூடாது, எல்லாருமே அந்த ஏஜென்ட் கிம் டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்ல மினிஸ்டர் கோவப்படுறாரு. நான் தானே இங்க மினிஸ்டர், நான் சொல்றதை நீ கேட்டாக, நீ உத்தரவை மதிச்சாகணும், எல்லாருமே கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்ல கடுப்பான காங் அந்த பாதுகாப்புத்துறை அமைச்சரை திட்டுறாரு. நீ எல்லாம் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர், உயிருக்கு பயந்து கண்ணை கீழே போட சொல்ற, கண்ணை யாருமே கீழே போடக்கூடாது, எல்லாரோட டார்கெட் அவன் மேலதான் இருக்கணும்னு சொல்ல அப்ப டைரக்டா மினிஸ்டரை ஆர்டர் போடுறாரு. இது என்னோட உத்தரவு, என் அதிகாரத்தை நீங்க மதிச்சுதான் ஆகணும், எல்லாருமே கண்ணை கீழே போடுங்கன்னு சொல்ல காங் என்னமோ ஒரு ஏஜென்ட் தான், ஆனா மினிஸ்டரோட பதவிக்கு முன்னாடி ஒரு சாதாரண ஆளு. ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க மேல இருக்க உத்தரவை தான் மதிச்சாகணும். அதனால மினிஸ்டரோட பேச்சை கேட்டு அவங்க கண்ணெல்லாம் கீழே போட சால் அவர் கையில இருக்க கன் எடுத்து ஷூட் பண்ணவும். ஆனா இந்த தடவை அவர் கையில இருக்கிறது உண்மையான கண்ணு. அதை பார்த்து மத்த ஏஜென்ட்ஸ் எல்லாம் பயப்பட சாலோ ஆன்சோ கிட்ட கண்ணை கொடுத்து இந்த கண்ணை கொஞ்ச நேரம் நீயே வச்சிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் காரு கிட்ட போக அங்க ஏதோ ஒரு பொருளை தேடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல மின்னு தான் அப்பா கிட்ட வேகமா ஓடி அவரை பின்னாடி வந்து கட்டிப்பிடிச்சுக்கவும். மின்னா சொல்றது கிளம்ப இங்க இருக்காத அங்கிள் டபி பத்திரமா இருன்னு சொல்ல பொண்ணு போக மாட்டான். அப்பாவே இறுக்கி பிடிச்சிக்கவும். அப்ப ஹீரோவும் மீன மன்னிச்சிருமா, அப்பா உன காப்பாத்த வர லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல இப்ப சால தான் காட்டுறாங்க. அந்த சோல்ஜர்ஸ் காங் எல்லாரையும் ஒரே பக்கமா நிக்க சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடியே சென்சார் பாம் வைக்கிறாரு. தம்பிங்களா, அண்ணன் சொல்றதை தெளிவா கேளுங்க, இது எல்லாமே சென்சார் பாம், நாங்களா இங்க இருந்து போற வரைக்கும் நகரவே கூடாது, சின்னதா அசைஞ்சா கூட போதும், மொத்தமா எல்லாருமே செத்துருவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் முன்னாடி சென்சார் பாம் வச்சாலும் அதை இன்னும் ஆக்டிவ் பண்ணல. இப்ப ஹீரோ ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்சு போகணும். ஆனா சால் எடுத்துட்டு வந்த வண்டியில ஷூட் பண்ணதால அது நிறைய டேமேஜ் ஆயிருச்சு, டயரும் பஞ்சர் ஆயிருச்சு. அவங்களுக்கு போக வண்டி வேணும்னு சொல்லிட்டு ஹான்சோ காங்க பார்த்து, டேய் தம்பி காங், உன் கார்க்கே கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்க. ஹீரோ மீன் 2 பேருமே முன்னாடி போக அப்படியே ஹான்சோவும் பின்னாடியே போயிட்டு இருக்க. ஆனா சால் மட்டும் அந்த இடத்துல ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நான் இப்ப கிளம்ப போறேன், யாரும் அசைய கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த ஸ்குவிட் கேம்ல கிரீன் லைட் ரெட் லைட்னு ஒரு கேம் இருக்குமே, அதே மாதிரி விளையாடி சோல்ஜர்ஸோட ஃபன் பண்ணிட்டு இருக்க. அந்த சென்சார் பம் ஆக்டிவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் கவனமா இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப சாங்கையும் டெய்லர் தான் காட்டுறாங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல ஏகப்பட்ட பில்டிங் இருக்கும், ஏகப்பட்ட இடம் இருக்கும். அதுல ஒரு பில்டிங்ல தான் சாங் டெய்லர் 2 பேருமே இருக்கு. ஹீரோ தப்பிச்ச விஷயம் அவங்களுக்கு தெரியவும் ஹீரோவை தடுக்கிறதுக்காக அவர் எந்த வழியில வருவாரோ அங்க காருக்கு முன்னாடி கன்னோட வந்து ஹீரோ வர காரை ஷூட் பண்ணவும் ஹீரோவை வண்டி நிறுத்தி வெளியில வராரு. அப்ப சாங்கம், நீ எனக்கு வாக்கு கொடுத்த ஞாபகத்துல இருக்கா, உன் பொண்ணு கிடைச்சா போதும், நீயே வந்து சரண்டர் ஆகிறதா சொன்ன, இப்போ உன் பொண்ணு கிடைச்சிட்டா, நீ சரணடையணும்னு சொல்ல அது ஹீரோவோ, என் பொண்ணு இப்ப கிடைச்சிட்டா அதை நான் ஒத்துக்கிறேன், அவ உயிருக்கு இன்னமும் ஆபத்து இருக்கு, அவ இதுக்கப்புறம் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்கான வேலையை பார்த்துட்டு நானே சீக்கிரமா உங்களை தேடி வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. சாங்க உங்களை தடுக்கல. அப்ப டெய்லரும், நீ கண்டிப்பா அந்த கிம்ம நம்பலாம், கிம் கொடுத்த வாக்க தவற மாட்டான், அவன் கண்டிப்பா நம்மளை தேடி வருவான்னு சொல்ல இப்ப ஹெட் குவார்டர்ஸோட என்ட்ரன்ஸுக்கு தான் வருவோம். அந்த மினிஸ்டர் அதே இடத்துல விட்டுட்டு கார்ல எல்லாருமே அங்க இருந்து கிளம்ப. அப்ப ஹீரோவும் தன்னை யாராவது ஃபாலோ பண்ணி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில கண்ணை வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அப்பதான் பொண்ணு கூப்பிடவும் அதை கூட சரியா கவனிக்க மாட்டாரு. ஆன்சோ தான் ஹீரோவை கூட்டு உன் பொண்ணு மீன் உன்னதான் கூப்பிடுறதா சொல்ல ஹீரோ திரும்பி பொண்ணு பார்க்கவும் தான் கையில இருக்க கண்ணை பொண்ணு பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை மறைக்கிறாரு. அதுக்கப்புறம் பொண்ணு கிட்ட, செல்ல நீ நல்லபடியா இருக்கியாமா, உனக்கு எதுவும் அடிபட்டுச்சான்னு கேட்க பொண்ணு அப்பாவை பார்த்து ஆள ஆரம்பிக்கிறா. அப்பா உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்க என் செல்லம் என்னை பத்தி கவலைப்படாதமா, அப்பா நல்லா இருக்கேன்னு சொல்ல பொண்ணு அப்பாவை கட்டிப்பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுவா. ஏன்னா தொலைறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட கோவமா பேசி திட்டிருப்பால, தான் அப்பாவை திட்டிருக்க கூடாதுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால ஹீரோ
ஹீரோவும் தான் பொண்ணை சமாதானப்படுத்த 3 நாள் ஆச்சு, தான் பொண்ணு சரியா சாப்பிட்டுருப்பாளன்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஹோட்டலுக்கு தான் உடனே வண்டியில கூட்டிட்டு வர. அதை தூரத்துல இருந்து ஒரு ஆள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். அது சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி தான். உடனே அவன் பாஸுக்கு கால் பண்ண அந்த பொண்ணு மீனை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொண்ணு கூட அவ அப்பாவும் இன்னும் 2 பேர் இருக்கிறதா சொல்ல சேர்மன் ஜோவுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வந்திருக்காது. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு தெரியவும் தான் அங்க ஆளுங்களை அனுப்பி செக் பண்ண சொன்னாரு. அப்படிதான் செக்ரட்டரி ஹீரோவை ஃபாலோ பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்க. இப்ப ஜோவோ என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா அந்த மீன் இருக்கக்கூடாது, அந்த மீனோட அப்பா, அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருன்னு சொல்ல இப்ப ஹீரோவோட டீமையும் தான் காட்டுறாங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாரும் கார்ல தான் போயிட்டு இருக்க. அவங்க காருக்கு முன்னாடி வேகமா ஒரு ட்ரக் வருது. அது அவங்களையும் முந்தி போய் சிக்னலுக்கு முன்னாடி நிக்க, அதுக்கு பின்னாடி காரை நிக்க, அந்த காரோட 2 பக்கமே 2 ட்ரக் வந்து நிக்க. அதுல இருந்து நிறைய ஆளுங்க வராங்க. அந்த காரை கடத்த ட்ரை பண்றாங்க. அதை பார்த்துட்டு சால் சண்டை போடுறதுக்காக கிளம்ப ஹான்சோ தொடக்கிறாரு. நம்ம கூட மீன் இருக்கா, இப்போதைக்கு எதுவும் பண்ணாம அமைதியாருன்னு சொல்ல இப்ப காரை தூக்கி ட்ரக்குக்குள்ள ஏத்தவும் அப்ப அப்பா பொண்ணை பார்த்து பயமா இருக்கான்னு கேட்க மீனும் இல்லப்பா என் கூட தான் நீங்க இருக்கீங்களே, அப்ப ஏன் நான் பயப்பட போறேன்னு கேட்கவும் இப்ப அந்த சிக்னல் வந்து ட்ரக் மூவ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப காருக்குள்ள இருக்க சாலும் எப்படியே எவ்வளவு நேரம் காருக்குள்ள இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த காருக்கு மேல இருக்க ரூஃப் ஓபன் பண்ணிட்டு வெளியில வர அந்த ட்ரக்லயே ஒரு சின்ன ரூம் இருக்கும். அதோட கதவை தான் உடைக்க முயற்சி பண்ணவும் அப்பதான் ட்ரக்ல இருந்து ஒரு விதமான கேஸ் லீக் ஆக அதை பார்த்த உடனே ஹீரோ ஹான்சோ 2 பேருமே இது மயக்கம்போட இருக்க கேஸா இருக்குன்னு வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்க ஹான்சோ மேல இருக்க ரூஃபோட கதவை சாத்திடுவாரு. அப்ப சால் அந்த கேஸை பார்த்துட்டு உள்ள வரதுக்காக ட்ரை பண்ண ரூஃப் க்ளோஸ் ஆயிருக்கும். ஹான்சோ தான் கேஸ் அதிகமா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மூடி இருக்கவும் சாலும் திறக்க சொல்றாரு. ஆனா ஹான்சோ திறக்கல, ஏன்னா அவசரப்பட்டு ஓபன் பண்ணிட்டா அதிகமான கேஸ் காருக்குள்ள வர வாய்ப்பு இருக்கு. அதனால கதை ஓபன் பண்ணல. வெளியில இருக்க சாலும் ஒவ்வொரு கேஸை ஸ்மெல் பண்ணதால அதே இடத்துல சால் மயங்க. அப்ப ஹீரோவோ இங்க பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, சண்டையும் நடக்கலாம், அதனால நீ முழிச்சிருந்தா உனக்கு தான் ஆபத்து, நீ நிம்மதியா தூங்க, உன் அப்பாவும் பக்கத்துல இருக்கிறதா சொல்ல இப்ப ஹான்சோக்கு அவங்க 2 பேரும் மட்டும் அந்த காத்த சுவாசிக்க கூடாதுன்னு அவர் கையில இருக்க ஒரு பிளாஸ்டிக் கவர், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கும், அதை வச்சு அந்த கேஸை ஸ்மெல் பண்ணாம இருக்க ஏதோ ஐடியா பண்றாங்க. இப்ப அந்த ட்ரக் ஒரு குவாரி கிட்ட தான் வரவும் அங்க இவங்களை புதைக்கிறதுக்காக பெரிய குழியும் தோண்டி வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்க அதே ட்ரக்ல தான் ஃப்ரண்ட்ல டிரைவர் சீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி உட்காந்துருக்க. முதல்ல உள்ள ஆள் அனுப்பி அவங்க மயக்கத்துல இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்ல அந்த ட்ரக்ல சின்ன ரூம் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஆள் செக் பண்றதுக்காக வெளியில வரா. எல்லாரும் மயக்கத்துல இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக. அப்படி வரும்போது முதல்ல சாலை தான் பார்க்க, கீழே சால் மயக்கத்துல இருக்கவும் இப்ப காரு கிட்ட வந்து உள்ள பார்க்க அப்ப உள்ள இருக்க எல்லாருமே மயக்கத்துல தான் இருக்கவும் அதை செக்ரட்டரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். செக்ரட்டரி மத்த ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ட்ரக்கோட பின் கதை ஓபன் பண்ண சொல்லவும் அப்ப ஹான்சோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பின்னாடியே வந்து இறங்க. ஹான்சோ ஓகே 2 பேருமே அந்த கார்ல இருந்து வெளியில வர ஹான்சோ அந்த ரவுடிங்களை பார்த்துட்டு டேய் அருவி கெட்டவனுங்களா, எவ்வளவு நேரம் கார்ல மூச்சை பிடிச்சிட்டு இருந்தோம் தெரியுமா, எங்களுக்கு டைம் இல்ல சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டுட்டு இருக்கவும் அப்பதான் ட்ரக்ல இருந்து செக்ரட்டரி வெளியில வர அங்க நடக்கிற சண்டையை பாக்குறாரு. அந்த பொண்ணை காணான்னு சொல்லிட்டு காரை பார்த்தா கார்லயே மீன் இல்ல. அந்த பொண்ணு கார்ல இல்லன்னா எங்க இருப்பான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு ட்ரக்ல ஏறவும் அங்க சால் மயக்கத்துல இருக்காரு. ட்ரக்ல உள்ள ரூமோட டோரும் திறந்திருக்கும். அதுல தெரியுற காலையும் பாக்குறாரு. அப்ப மின் அந்த ரூம்ல தான் இருப்பான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக அப்ப திடீர்னு சால் தூக்கத்துல இருந்து அலறி சேர்ந்திருக்க பக்கத்துல இருக்க செக்ரட்டரி பார்க்க இவனை பார்க்க உதவி பண்ண வந்த ஆளு மாதிரி தெரியல, கண்டிப்பா பிரச்சனைக்கு தான் வந்திருக்கணும்னு சொல்லிட்டு சாரிப்பா தம்பி வயசாயிடுச்சா அதான் அதிகமா தூக்க வருதுன்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக பக்கத்துல வர அப்ப செக்ரட்டரி சால் அடிச்சு தள்ளிவிட சால் அடிவங்க இந்த ரூமுக்கு பக்கத்துல விழவும் அந்த ரூம்ல மயக்கத்துல இருக்க மின்ன பார்க்க என் தங்க குட்டிமா இங்கதான் இருக்கீங்களா, நல்லபடியா தூங்குங்க, மாமா சண்டையை முடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு மறுபடியும் சண்டைக்கு வராரு. செக்ரட்டரி உடனே ட்ரக் எடுத்துட்டு கிளம்ப சொல்ல அப்ப சால் நல்லா தான் தம்பி சண்டை போடுற வேகமா, ஆனா பலம் பத்தல, உன் அடி குழந்தை அடி மாதிரி இருக்குன்னு சொல்ல கடுப்பான செக்ரட்டரி மறுபடியும் அடிக்கிறதுக்காக வந்தா சால் இந்த தடவை அவனை அசால்ட்டா சமாளிச்சு தலையிலேயே அடிக்கிறாரு. முகத்திலேயே மாங்கன்னு குத்திட்டு இருக்க இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்க அந்த ட்ரக்கும் கிளம்புது. அப்ப இரவு அந்த ட்ரக் மூவ் ஆகிறத பார்க்க தான் பொண்ணு அந்த ட்ரக்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே ஓடி வரவும் அப்படி போற வழியில 2 வழி பிரியுது. ஒரு வழி கீழே போக, ஒரு வழி மேல மேடு மாதிரி போக. கிம்மும் வேகமா மேடு மாதிரி இருக்க இடத்துக்கு ஓடி போக இது கடையில சாலும் அந்த செக்ரட்டரி சண்டை போடுற விதத்தெல்லாம் பார்த்துட்டு உன்னை பார்த்தா ஆர்மியில வேலை பார்த்த மாதிரி தெரியுது, இந்த டிவிஷன்ல வேலை பார்த்த என்னை பத்தி எதுவும் கேள்விப்பட்டிருக்கியான்னு கேட்டா எனக்கு அதை பத்திலாம் பேச நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து குத்த வர அந்த ஒரே கையால பிடிச்சிட்டு மறுபடியும் முகத்துல மாங்கன்னு குத்து. இன்னொரு பக்கம் அந்த ட்ரக் போயிட்டு இருக்கும் போது அந்த மேடு வழியா ஓடி வந்த ஹீரோ அப்படியே அதுல ஜம்ப் பண்ணி அந்த ட்ரக் மேல ஏறி மாசான ஒரு என்ட்ரி கொடுக்க அந்த ட்ரக் வேகமா போயிட்டு இருக்க அதுல அப்படியே அசால்ட்டா மாசா நடந்து வர முன்னாடி ட்ரக்கை ஓட்டிட்டு இருக்க டிரைவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு அந்த ட்ரக்கை அவர் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வர மறுபடியும் ஹான்சோருக்கு இடத்துக்கு தான் வண்டியை திருப்பி கொண்டு போக அந்த ட்ரக்குக்கு பின்னாடி ஹான்சோ சால் 2 பேரும் இன்னும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. சாலை பொறுத்த வரைக்கும் சண்டை போடுறது ஒரு விளையாட்டு மாதிரி, அது ஒரு பொழுதுபோக்கு. அதனால செக்ரட்டரி சீக்கிரமா அடிக்காம பொறுமையா அடிச்சு விளையாண்டுட்டு இருக்கவும் அந்த செக்ரட்டரி அடி வாங்க முடியாம பதறி போக அப்ப செக்ரட்டரியோட முகத்தை பார்த்து ஓ முகத்தை பார்க்க குழந்தை முகம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஈவலா சிரிப்பு சிரிச்சு அவனை அப்படியே முதுகுல வச்சு ஒரு ஸ்மாக்க போட்டு கீழே போட டேய் தம்பி இதுக்கப்புறம் நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஒரு மிதி அப்படியே பறந்து போக அந்த செக்ரட்டரி மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே விஷயம் தான், டேய் யாரா நீங்க, அந்த மின்னோட அப்பன் ஸ்கூல்ல பார்க்கும்போது பவ்யமா இருந்தான், இப்ப பார்த்தா பல பேரை புரட்டி எடுக்கிறான், இந்த தடையை என்ன மாதிரி ஒரு ஆளை அசால்ட் அடிக்கிறான், நீங்களாம் உண்மையில யாரான்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சிட்டே பறந்த வந்து கீழே விழ இப்ப ஹான்சோவை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஹான்சோவை மட்டும் தனியா விட்டாங்க கிளம்பி இருப்பாங்களா. ஹான்சோ அங்க பல பேரோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுல அவருக்கு நிறைய அடிவில எப்படி அவங்க எல்லாருமே சமாளிச்சு அங்க இருக்கிற குழியில தள்ளிவிடவும் அப்பதான் ஹீரோவும் சால அங்க வர அதை பார்த்துட்டு ஹான்சோவும் எப்படி எல்லா சண்டையும் பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரீங்க, முதல்ல கார்ல பத்திரமா மீன் ஏத்திட்டு அடி வாங்கி கீழே விழுந்தானே செக்ரட்டரி அதோட மத்த ஆளுங்க எல்லாத்தையுமே அந்த குழியில போட அப்பதான் நெஞ்சில இருக்க அந்த டேக பாக்குறாங்க. அதோட ஹீரோவுக்கு மின்னோட ஸ்கூல் இவனை பார்த்த ஞாபகம் வர இவன் சேர்மன் ஜோவோட ஆளு தான் தெரிய வர உடனே அங்க கிளம்ப இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்ட அவரோட ஆளுங்க மூலமா ஒரு
இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நம்ம செக்ரட்டரி அவர் கூட போன மத்த ஆளுங்களையும் அடிச்சு போட்டாங்க. செக்ரட்டரி இப்ப மோசமான நிலைமையில இருக்கதா சொல்ல அதை கேட்ட சேர்மன் ஜோவும் அந்த செக்ரட்டரி நல்லாவே சண்டை போடுவான். அப்படிப்பட்ட ஒருத்தனை யார் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி யோசிக்க அப்பதான் ஹீரோவும் சேர்மன் ஜோவோட வீட்டுக்கு வர அப்ப ஹீரோட ஃப்ரெண்டுங்களும் நாங்களும் கூட வரட்டுமான்னு கேட்க இது 2 சின்ன பொண்ணுங்களோட பிரச்சனை. அப்பாங்க நாங்க 2 பேருமே அதை பத்தி பேசி சமாதானம் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்க அந்த கார்ல இருந்து வெளியில வர அங்க சேர்மன் ஜோவோட மத்த ஆளுங்களை வராங்க. ஹீரோ அவங்க எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்க அதை தூரத்துல இருந்து சேர்மன் ஜோ வாட்ச் பண்ணிட்டு இருக்க இவன் கண்டிப்பா பேங்க்ல வேலை பார்க்கற ஒரு சாதாரண ஆள் இல்லன்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோக்குமோ அங்க இருக்கிற ஆளுங்களோட சண்டை போட்டு மாசா என்ட்ரி கொடுத்து சேர்மன் ஜோ இருக்க ரூமுக்கு தான் வர அப்ப ஜோவோ நீ நானும் ஏற்கனவே ஸ்கூல்ல மீட் பண்ணிருக்கோம். அப்ப நீ முன்னாடி கால்ல விழுந்து உன் பொண்ணுக்காக மன்னிப்பு கேட்ட. ஆனா இப்ப ஆளுங்களை அடிச்சு பறக்க விட்டுட்டு இங்க வந்திருக்க. நீ கண்டிப்பா ஒரு சாதாரண ஆளா இருக்க முடியாது. நீ சண்டை போடுற விதத்தெல்லாம் பார்த்தா ஒன்னு ஆர்மில வேலை பார்த்த ஆளா இருக்கணும் இல்ல எதுவும் ஸ்பெஷல் டீம்ல வேலை பார்த்திருக்கணும். அதனாலதான் இந்த அளவு பலசாலியா இருக்க. அதை நீ சண்டை போடுற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சு நான் சொன்னது கரெக்டான்னு கேட்க அப்ப ஹீரோவும் என் பொண்ணை கடத்த ட்ரை பண்ணிருக்க. அவளை கொலை பண்ணவும் முயற்சி பண்ணிருக்க. நீயும் ஒரு பொண்ணுக்கு அப்பன் தானே, ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிற? உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்க அதுக்கு சேர்மன் ஜோவோ உன் பொண்ணை காப்பாத்துறதுக்காக நீ சண்டை போடுற, என் பொண்ணை மாட்டிக்க கூடாதுன்னு நான் சண்டை போடுறேன். ஒரு வகையில நீயும் நானும் ஒண்ணுதான். நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். உன்ன மாதிரி ஒரு திறமசாலி என் கூட இருந்தா அது எனக்கு தான் இன்னும் பலம். நான் உன் பொண்ணை விட்டுறேன், உன்னையும் மன்னிச்சிடறேன். ஆனா இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வேலை பார்க்கணும். உனக்கு மாசம் லட்சக்கணக்கில் சம்பளம் கிடைக்கும். உன்ன மாதிரி ஒரு கொடூரமான பலசாலி என் கூட இருக்கிறது எனக்கு தான் நல்லது. ஒருவேளை நான் கொடுத்த இந்த ஆஃபரை நீ ஏத்துக்கலாம். அதால பிரச்சனை உனக்கு தான். நான் இப்ப நினைச்சாலும் போதும், ஒரே ஒரு கால் பண்ணாலும் போதும். இதுக்கப்புறம் உன் பொண்ணை வாழ்நாள் முழுசா நீ பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல அதை கேட்ட இரவும் கடுப்பாகி என்னை மன்னிச்சிரு, எல்லா தப்பும் என் மேலதான். உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது என்னோட தப்பு தான் சொல்லிட்டு அந்த ஜோவோட வயிற்றிலேயே பலமா பிடிக்க அவர் வலி தாங்க முடியாம துடிக்கிறாரு. ஹீரோவை அடிக்கிறாரு, குத்துறாரு. ஆனா ஹீரோவுக்கு பெருசா அது அடியாவே தெரியல. ஒரே ஒரு குத்து தான் கொடுப்பாரு. அந்த சேர்மன் ஜோ பறந்து போய் விழ அந்த இடத்துல ஒரு பாட்டில் இருக்கும். அந்த பாட்டில் எடுத்துட்டு அடிக்க வர ஹீரோ அதை அசால்ட்டா உடைச்சிட்டு அவர் காலில் பலமா ஒரு மிதி, அடுத்து கத்தி எடுத்துட்டு வெட்ட வரவும் கத்தியை பிடிங்கிட்டு கையை உடைச்சுட முதுகுலையே பலமா ஒரு குத்து, கை காலையும் பலமான அடி, முதுகுலையும் அடி. சரியா நடக்க கூட முடியாம கையையும் தூக்க முடியாம தப்பிக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடிட்டு இருக்க ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்க. அந்த சேர்மன் ஜோவும் தப்பிக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியில வர ஹான்சோவும் சாலும் பார்க்க சாலும் அமைதி பேச்சுவார்த்தை இப்படிதான் நடக்குமான்னு பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹான்சோ சேர்மன் ஜோவோட நிலைமையை நினைச்சு பரிதாபப்படுறாரு. எவ்வளவு தூரம் ஓட முடியுமா ஓடு, தப்பிக்க முயற்சி பண்ணு, இல்லனா உன்னால அவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல அந்த சேர்மன் ஜோவும் படிக்கட்டுல நடக்க முடியாம கீழே விழ அதுக்கு மேல நடக்க முடியாம மாட்டிக்க இவன் கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு குத்த வருவாரு. அப்பதான் மின்னோட குரல் கேக்குது, அப்பா நிறுத்துங்கன்னு. ஹீரோவும் சேர்மன் ஜோவா அடிக்கல. அப்ப பொண்ணு பக்கத்துல வந்து அப்பா கிட்ட அப்பா வேணாம்ப்பா எனக்காக அவரை விட்டுருங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோ சேர்மன் ஜோவை பார்த்து நீ பண்ண தப்புக்கு என் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்ல சேர்மன் ஜோ ஒரு மிகப்பெரிய ரவுடி, ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு மிகப்பெரிய டான் கூட இப்ப தான் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன பொண்ணு முன்னாடி தான் தலகுனிஞ்சு தான் பண்ணதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்க அதுக்கு மின்னும் நான் உங்களை மன்னிச்சிடறேன், உங்களை மட்டும் இல்ல உங்க பொண்ணு யூரி பண்ண தப்பை நான் மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்த 4 பேருமே கிளம்ப அப்படியே கட் பண்ண ஹெட் குவார்டர்ஸ் தான் காட்டுறாங்க. சால் வச்சிருந்த அந்த சென்சார் பாம்புக்கு பயந்து 4 மணி நேரமா காங்கா அவர் கூட இருக்க மத்த சோல்ஜர்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே அசைய கூட முடியாம அதே இடத்துல இருக்க. பாம் வெடிக்குமா வெடிக்காதா, அடுத்து என்ன பண்ணலாம்னு எதுவுமே தெரியாம இருக்க. அப்ப திடீர்னு அந்த பாம்புல இருந்து வேகமா சவுண்ட் வர ஆரம்பிக்குது. பாம் வெடிக்க போதுன்னு நினைச்சு எல்லாருமே பயந்து போய் படுக்க அப்ப பாம்பும் வெடிக்குது. ஆனா பாம் மாதிரி இல்லாம ஒரு பட்டாசு மாதிரி வெடிக்கவும் அதை பார்த்த காங் கடுப்பாக டேய் சால் கிளட்டு பையில எங்களை ஏமாத்திரியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட. இப்ப கட் பண்ணா ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்கதான் காங் சவுத் கொரியாவை சேர்ந்த முக்கியமான ஏஜென்ட் மேஜர். அங்கதான் சாங்கும் டெய்லர் கூட இருக்க. டெய்லர் இதுதான் ஏஜென்ட் கிம் தான் பொண்ணை பாக்குறது கடைசி தடவையா கூட இருக்கும். இதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்ல இப்ப ஹீரோட வீட்டுக்குள்ள தான் காட்டுறாங்க. ஹீரோ தான் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி ஏகப்பட்ட சாப்பாடு செஞ்சிருக்காரு. மின் கிட்ட என்கிட்ட ரொம்பவே டைம் கம்மியா இருக்குமா, வா சீக்கிரம் சாப்பிடலாம்னு சொல்ல அப்ப பொண்ணு அப்பா கிட்ட அப்பா நீங்க எதுக்காக சரணடையணும், நீங்க நினைச்சா சுலபமா தப்பிக்க முடியல, தப்பிச்சு போங்கன்னு சொல்ல என்னால அது முடியாதுன்னு சொல்ல பொண்ணு ஏன்பான்னு கேட்டா ஏன்னா உன் அப்பா ஒரு நார்த் கொரியன் ஸ்பைமா, என்னோட சின்ன வயசுல இருந்தே கஷ்டத்தோடையும் வருத்தத்தோடையும் வளர்ந்தவன், எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைக்காதா, என்னாலையும் சாதாரண வாழ்க்கைய வாழ முடியாதான்னு சொல்லிட்டு நான் பல நாள் யோசிச்சிருக்கேன். அது மாதிரி நேரத்துல தான் என் வாழ்க்கையில உன் அம்மா வந்தா. அவ வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையை மாற ஆரம்பிச்சிச்சு. என் வாழ்க்கையில நீயும் வந்த, உன் அம்மா உன்னை என் கையில கொடுத்துட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு ஆபத்தான வேலைக்கும் போக கூடாதுன்னு ஒரு சாதாரண மனுஷனா ஒரு நல்ல அப்பாவை நான் வாழணும்னு சொன்னான். அந்த காரணத்தால தான் என் வேலை ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு இந்த வேலையை விட்டு இப்ப மட்டும் நான் அவங்க கிட்ட சரணடையாம தப்பிக்க ட்ரை பண்ண. அதால பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லாம உனக்கு தான். என் எதிரிங்களா இருக்கட்டும், என்ன கொல்லுன்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், என்ன தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்னை தேடி கண்டிப்பா உங்ககிட்ட தான் வருவாங்க. அதனால உனக்கு தான் பிரச்சனை. நீ பாதுகாப்பா நல்லபடியா இருக்கணும்னா அப்பா சரணடைஞ்சுதான் ஆகணும். இதுக்கப்புறம் அப்பா எப்பவுமே உன்னை பார்க்க வர மாட்டேன்னு சொல்ல அதுக்கு பொண்ணும் அப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கண்டிப்பா என்னை தேடி வருவீங்க. ஏன்னா எனக்குன்னு அம்மா இல்ல, எனக்குன்னு இருக்கிறது நீங்க மட்டும்தான். உங்களுக்கு தெரியுமாப்பா என்னை கடத்தி வச்சிருக்கும் போது நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது என் மனசுல இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், உங்களை பார்க்கணும். எனக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்லப்பா. அதே மாதிரிதான் உங்களுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்ல. நான் இல்லாம நீங்க எப்படி கஷ்டப்படுவீங்கன்னு மட்டும் தான் நினைச்சேன். அந்த ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான், அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நான் பல போராட்டத்துக்கு அப்புறம் தப்பிச்சு உங்ககிட்ட வந்தேன். அதை கேட்ட அப்பா வருத்தப்பட, அப்பாவை பார்த்து பொண்ணு வருத்தப்பட அப்ப ஈரா ஒரு பொண்ணுக்காக ஒரு டிஷர்ட் கிஃப்ட் வாங்கியிருப்பார்ல, அந்த கிஃப்ட்டை கொடுக்க அப்ப முன்ன அவங்களோட போட்டோவை கொடுத்து இந்த போட்டோவை எப்பவுமே நீங்க பத்திரமா வச்சிருக்கணும்ப்பான்னு சொல்ல தான் பொண்ணை பிரியுங்கிற வருத்தத்தோட ஹீரோ அங்க இருந்து கிளம்ப வீட்டுக்கு வெளியில வர அங்க எல்லாருமே அவருக்காக காத்துட்டு இருக்காங்க. அவர் கையில லாக்அப் பண்ண வர அதை பார்த்துட்டு மேஜர் அவன் கையில் நீங்க விளங்க மாட்ட
வேண்டியதுல அவன் தப்பிக்கணும்னு நினைச்சா இந்த விலங்கால கூட அவனை தடுக்க முடியாதுன்னு சொல்ல அப்ப ஹீரோ அந்த காருக்குள்ள ஏற போறாரு. அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற சாங்கையும் டெய்லரையும் பார்த்துட்டு தான் பல வருஷமா வாழ்ந்த வீட்டை பார்த்துட்டு தனக்கு எப்பவுமே உறுதுணையா இருந்த நண்பர்களை பாக்குறாரு. அங்க இருக்க வண்டியில ஏற அப்ப காங்கோ சும்மா இல்ல இந்த கிம்ம மட்டும் இல்ல இவனுக்கு உதவியா இருந்ததுக்காக அவன் ஃப்ரெண்டு 2 பேரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல தூங்கிட்டு இருக்க அவங்களையும் எழுப்பி அந்த கார்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வர அப்ப சால் காங்கிட்டோட கிரெடிட் கார்டை கொடுத்து உங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது நான் தான், அதுக்கான மொத்த பில்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்லோட கொடுக்குறாரு. உங்க கார்டை மட்டும் தான் நான் யூஸ் பண்ணேன், பணத்தை நான் தொடல, பணத்தை எடுத்தவன் அங்க இருக்கான்னு சொல்லிட்டு ஹான்சாவை மாட்டி விட்ட போகவும் அப்ப பின்னாடியே வந்த ஹான்சாவோ உங்ககிட்ட இருக்க பணத்தை எடுத்து தான் எனக்கு சொந்தமா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்கினேன், அந்த வண்டியும் சேர்மன் ஜோவோட வீட்டுக்கிட்ட இருக்கு, அந்த வண்டி இதுக்கப்புறம் உனக்கு தான் சொந்தம்னு சொல்ல அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப மறுபடியும் மீன் தான் காட்டுறாங்க. தான் அப்பா போனதுக்கு அப்புறம் சோகத்துல தன்னோட ரூமுக்கு தான் வர அங்க தான் அப்பாவும் அவளும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும். அதை பார்த்து வருத்தப்பட கிம் போறதுக்கு முன்னாடி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பார்ல அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல டிஷர்ட்டும் கூட ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர்ல என் அருவம் பொண்ணு மின்னுக்கு அப்பாவோட பிறந்தநாள் வாழ்த்துக்கள், உனக்காக தான் அப்பா இந்த டிஷர்ட் வாங்கியிருக்கேன், பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லி எழுதியிருக்க. அதை பார்த்து வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டால இப்ப கட் பண்ணா சேர்மன் ஜோவை தான் காட்ட தான் பொண்ணு யூரியை காப்பாத்துறதுக்காக ஒரு வக்கீல தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. ஹீரோவால யூரிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, ஆனா யூரி மின்னோட தலையிலே பலமா அடிச்சிருப்பால, அதால மறுபடியும் தான் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வக்கீல தான் மீட் பண்ண வரவும் அந்த வக்கீலும் உங்க பொண்ணை காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு, ஆனா இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் உங்க பொண்ணு குறியால இருக்க கூடாதுன்னு சொல்ல அவரை மீட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் சேர்மன் ஜோ ஒரு அமைச்சர் தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. அவருக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக லஞ்சம் கொடுக்க அந்த அமைச்சரும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத, போலீஸை சமாளிக்க வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்ல சேர்மன் ஜோ தான் பொண்ணை காப்பாத்த லஞ்சம் கொடுக்கறாரா இல்ல ஹீரோவை பழிவாங்க லஞ்சம் கொடுக்கறாரான்னு தெரியல. இப்ப கோல்டு தான் காட்டுறாங்க, மறைஞ்சதான் வாழவும் சேர்மன் ஜோவை பழிவாங்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சியாங்க தான் காட்டுறாங்க. ஹீரோட கடைசியா சண்டை போட்டதுல அவர் உடம்புல ஏகப்பட்ட காயா இருக்கு, அதுக்காக தான் சவுத் கொரியால ஏதோ ஒரு இடத்துல சீக்கிரட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப ஆர்மியில இருக்க ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அங்கதான் மேஜர் இருக்காங்க, இன்னும் சில சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்து அவனை என்னதான் பண்ணலாம், ரொம்ப நாள் நம்ம பாதுகாப்பை வச்சிருக்க முடியாது, ஏன்னா ஹீரோ உயிரோட இருக்க விஷயம் நார்த் கொரியாவுக்கு தெரியும். நார்த் கொரியா ஆளுங்களை ஹீரோவை கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்னே ஹீரோவை இங்க வச்சிருக்கணும் இல்ல நார்த் கொரியாவுக்கு அனுப்பணும், என்ன பண்ணலான்னு கேட்டா இப்ப பலத்த பாதுகாப்போட ஒரு காடை பெட்டியில வச்சிருக்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த ரூம் கிளாஸ்ல ஆர்மி சோல்ஜர்ஸும் இன்னும் சில ஏஜென்ட்டுகளும் வராங்க. அந்த ஆளுங்களை புரோட்டோகால் படி ரொம்ப நாள் இங்க வச்சிருக்க முடியாது, உங்களை வேற இடத்துக்கு மாத்த போறதா சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஊசியை போட அதுல மயக்கமான ஹீரோ வேற ஒரு இடத்துல கண்ணை திறந்து பார்த்தா அப்ப அவருக்கு ஒரு குரல் கேக்குது, வெல்கம் டு ஹோம்னு. அவருக்கு முன்னாடி சவுத் கொரியன் பிரசிடென்டோட போட்டோவா இருக்க அதை பார்த்து ஹீரோ அதிர்ச்சியாக அப்பதான் புரியுது ஹீரோ நார்த் கொரியால இருக்கிறதா. இப்ப ஹீரோ நார்த் கொரியால தான் இருக்கவும் அங்க ஹீரோவை டார்ச்சர் பண்றதுக்காகவே ஒரு சோல்ஜர் இருக்கான். ஹீரோவை அடிச்சு குடும்பப்படுத்துறான், அவர் கரண்ட் ஷாக் கொடுக்கறான். ஹீரோ கிட்ட இருந்து சவுத் கொரியாவை பத்தின ஏதோ தகவல் கிடைக்குமா தெரிஞ்சுக்க ட்ரை பண்றான். நீ இது வரைக்கும் சொந்த நாடு நார்த் கொரியால பல தாக்குதல் நடத்திருக்க, இதுக்கெல்லாம் யார் உனக்கு ஆர்டர் கொடுத்தா, உனக்கு பின்னாடி இருக்க ஆளுங்க யாரு, அந்த தகவலை மட்டும் நீ சொன்னா போதும், உன்னை நாங்க விட்டுறோம், இந்த நாட்டிலேயே நீ இதுக்கப்புறம் ஒரு சிட்டிசனா நிம்மதியா வாழலாம்னு சொல்ல. ஆனா ஹீரோ வாயை திறக்க மாட்டார். அப்பவும் கண்டினியூஸா அடிக்கிறாங்க. அந்த சோல்ஜரும் நீ மட்டும் உண்மையை சொல்லலாம், அதால உனக்கு மட்டும் ஆபத்துல உன் பொண்ணுக்கும் ஆபத்து, உன் பொண்ணு சவுத் கொரியால இருக்காளே அவளை கடத்திங்க கூட்டிட்டு வருவேன், உன்னை எப்படி டார்ச்சர் பண்றணும் அதே மாதிரி அவளையும் அடிச்சு டார்ச்சர் பண்ணுவேன், கரண்ட் வச்சு டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோவுக்கு கரண்ட் வைக்கிறதுக்காக வோல்டேஜ் அதிகமா வச்சுட்டு அந்த கம்பியை பக்கத்துல கொண்டு வருவோம். ஹீரோ அவன் கையை பிடிச்சு தனக்கு தானே கரண்ட் வச்சுக்க அந்த சோல்ஜரோட பாடி டச் ஆனதால அவனுக்கும் கரண்ட் அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அவனை பக்கத்துல இழுத்து அவன் கழுத்திலேயே பயங்கரமா கடிக்க அந்த சோல்ஜர் மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஹீரோ தப்பிச்சு அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்தா அப்பதான் காட்டுறாங்க அந்த இடத்துல தான் மேஜரும் காங்க இருக்க. உண்மையை சொன்னா ஹீரோ சவுத் கொரியால தான் இருக்காரு. ஹீரோவை நம்ப வைக்கிறதுக்காக தான் நார்த் கொரியன் பிரசிடென்ட் போட்டோ வச்சு அவரை டார்ச்சரும் பண்ண வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக ஹீரோ பார்க்கவும் எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா அங்க இருக்கானே காங் அவனுக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. அந்த நம்பிக்கையை கொண்டு வரதான் உன்னை டார்ச்சர் பண்ணும். உன்னை எவ்வளவு அடிச்சு டார்ச்சர் பண்ணி நம்ம நாட்டை பத்தின எந்த ஒரு உண்மையும் சொல்லல. அதனால நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உனக்கு நான் ஒரு மிஷன் தரேன். அந்த மிஷனை நீ எப்படியாவது முடிச்சிட்டேன்னா நீ உன் பொண்ணு கிட்ட போலாம், உனக்கு உன் பொண்ணுக்கு ஒரு புது அடையாளத்தை தரேன், அந்த அடையாளத்தை வச்சு நீ நிம்மதியா ஒரு புது மனுஷனா வாழலாம்னு சொல்ல. ஹீரோவும் என் பொண்ணு எங்கன்னு கேட்டா அங்கதான் காங்க இருக்காவும். உன் பொண்ணை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, நீ வேணா நார்த் கொரியனா இருக்கலாம், ஆனா உன் பொண்ணு ஒரு சவுத் கொரியன், அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. ஆனா எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல, மேஜர் தான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்க சொன்னதா சொல்ல. ஹீரோ என்ன வேலைன்னு கேட்கிறாரு. அப்ப காங்க நார்த் கொரியால இருக்க ஒரு மிகப்பெரிய அதிகாரி அங்க நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையால இதுக்கப்புறம் நார்த் கொரியால இருக்க முடியாதுன்னு உதவி கேட்டு தஞ்சை புகுந்து இங்க தான் வராரு. அவருக்கு நம்ம தான் அடைக்கலம் கொடுக்கணும், அவரை பத்திரமா இங்க கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட வேலை தான். அந்த அதிகாரி நார்த் கொரியால தப்பிச்சு சைனாவோட கடல் வழியா வந்துட்டு இருக்க, அவரை கூட்டிட்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னோடது, அவரை நாங்க சொல்ற வரைக்கும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது. ஒருவேளை அந்த நபர் இறந்து போயிட்டாலோ இல்ல அவரை பத்தின விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சாலோ அதால உனக்கு தான் பிரச்சனை. ஒருவேளை நீயோ இல்ல நீ காப்பாத்த போற அந்த அதிகாரி மாட்டிக்கிட்டாலோ எந்த காரணத்துக்காகவே எங்க பேரை நீ சொல்லக்கூடாது. இந்த மிஷன் முழுசா கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் உனக்கும் எங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமே இருக்காது. இந்த மிஷனுக்கு நீ ஒத்துக்கிறியான்னு கேட்க ஹீரோவும் தான் பொண்ணு கூட சேர்ந்து நிம்மதியா வாழ்றதுக்காக அந்த மிஷனுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அரெஸ்ட் பண்ணும்போதே ஒரு உதவியா இருந்த 2 ஃப்ரெண்டுங்களை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அவங்கள முதல்ல விடுதலை பண்ண சொல்லவும் இப்ப சாலை தான் காட்டுறாங்க. ஒரு ரூம்ல மிருகத்தை அடைச்சு வைக்கிற மாதிரி அவர் கையிலையும் வாயிலையும் விலங்க போட்டு அவர் அடைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா சால் ரொம்ப பலசாலி, கொஞ்சம் விட்டா போதும் அந்த கேட்டையே உடைக்கிற அளவு திறமசாலி, அதனாலதான் அவர் இப்படி கட்டி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹான்சோவை தான் காட்டுறாங்க. ஹான்சோ சால் 2 பேருமே பல வாரங்களா ஜெயில வச்சிருக்கவன், ஆளாளுக்கு தாடியா வளர்ந்துருச்சு. இப்ப 2 பேருக்கும் மயக்க ஊசி தான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹான்சோ சால் 2 பேருமே அந்த ஊசியில படாம இருக்கிறதுக்காக தப்பிக்க ட்ரை பண்ணாலும் எப்படியும் அவங்க மேல ஊசியை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்க 2 பேரையும் கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. 2 பேரோட கையிலையும்
ஹேண்ட் கேஃப் வச்சு லாக் பண்ணிருப்பாங்க. அதோட அந்த சாவியும் கொஞ்சம் தூரத்துல தூக்கி போட்டு போக ஹான்சவுக்கு முழிப்பு வந்துருச்சு. எப்படியே உருண்டு பிறந்த அந்த சாவி எடுத்து அன்லாக் பண்ணிட்டு சால் கிட்ட வந்தா சாலின மயக்கத்தெல்லாம் இருக்கவும் இந்த தடிப்பையனே எந்திரிக்கல போல இருக்குன்னு சாவியை அதே இடத்துல போடலாம். ஆனா வேணும்னே கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டுட்டு பத்திரமா வந்து சேர்றான் அங்க இருந்து கிளம்ப. அப்பதான் சாலுக்கு முழிப்பு வரும். ஹான்சவை பார்த்துட்டு கயிறு அவுத்தோட சொல்றாரு. நீயே வந்து சேருன்னு சொல்லிட்டு ஹான்சோ அங்க இருந்து போகவும் பழமையில் நடந்த ஒரு இடத்துக்கு வராரு. அங்க சின்னதா ஒரு மளிகை கடை இருக்கும். அங்க உள்ள வந்து பார்த்தா ஒரு பாட்டிமா இருப்பாங்க. ஹான்சவும் பாட்டிமா இது என்ன இடம்னு கேட்டா இது மளிகை கடைன்னு சொல்றாங்க. இது மளிகை கடை தான் எனக்கும் தெரியும். இது எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டா ஹேனா அமுங்குறாங்க. அதை கேட்ட ஹான்சோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த ஹேனம் சவுத் கொரியோட கடைசியில இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும், சென்னைக்கு கன்னியாகுமரிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்துல வந்து இறக்கி விட்டுட்டு போயிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ஹான்சோ அந்த கடையில இருந்து வெளியில வராரு. கத்தி அழுகிறாரு. டே காங், உன சும்மா விட மாட்டேன்டா. பக்கத்துல இறக்கி விடுறதை விட்டு பல மைல் கடத்தைங்களை இறக்கி விட்டுருக்க. உன கண்டிப்பா பழிவாங்குவேன் புலம்பிட்டு இருக்க. அப்பதான் அங்க சால் வரவும். ஏண்டா நீ தான் லாக்கப் கல்லிட்டு தப்பிச்சிட்டல, என்னையும் கூட கூட்டிட்டு வர வேண்டியதானே. நான் உன தேடி எவ்வளவு தூரம் அலைஞ்சு தெரியுமா. நல்ல வேலை உன கண்டுபிடிச்சிட்டேன். என் கையில 10 பைசா கூட இல்ல, ஏதாவது சாப்பிட வாங்கன்னு சொல்ல ஹான்சோ தாங்கிட்டு என் பணம் இல்லன்னு சொல்றாரு. சரி பரவாயில்ல இருக்கட்டும், வா இங்க இருந்து நடந்தே நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல அதுக்கு ஹான்சோ நம்ம இப்ப எங்க இருக்கணும் உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஏதாவது சேல் செட்டிக்கு பக்கத்துல இறக்கி விட்டுருப்பாங்க. கொஞ்ச தூரம் நடந்தா வீடு வந்துட போகுது, வாடா போலான்னு சொல்ல டே நம்ம ஹேனம்ல இருக்குன்னு சொல்லவும் அதை கேட்டாலும் அதிர்ச்சியாகி கத்துறாரு. அப்படியே கட் பண்ணா காங்க தான் காட்டுறாங்க. காங் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு. ஏன்னா ஹான்சோ சால் இவங்க 2 பேருமே காங்குக்கு நிறைய தொல்லை கொடுத்திருப்பாங்க. காங்கோட பர்ஸை திருடி கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணது, பணத்தை யூஸ் பண்ணது, அது மட்டும் இல்லாம 4 மணி நேரம் கையை தூக்கி நிக்க வச்சிருப்பாங்க ஒரே இடத்துல. இதுக்காக காங் ரிவெஞ்ச் எடுக்கணும் தான். இவங்க 2 பேரோட கையிலயும் ₹1 கூட இல்லாம ஹேனம்ல இறக்கி விட்டுருப்பாரு. அவங்கள பழி வாங்கிட்டு நினைச்சு தான் சிரிச்சிட்டு இருக்கவும் இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. அவரோட ரூம்ல தான் உட்கார்ந்து இருக்கவும் அவர் பட்ட அவமானத்தை இன்னும் மறக்கல. ஒரு மிகப்பெரிய சேர்மன், ஒரு டான் மாதிரி வாழ்ந்தாலும் தான் உயிருக்கு பயந்து ஓடி போயிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் ஹீரோ. அவரை பழி வாங்கணுங்கிற என்ன இன்னமும் சேர்மன் ஜோவோட மனசுல இருக்கு. அப்பதான் ஒரு மினிஸ்டர் கிட்ட இந்த மெசேஜ் வருது. அவரை மீட் பண்றதுக்காக கால்ஃப் கிரவுண்டுக்கு வரவும் இன்னும் கொஞ்ச நாள் 2 கொரிய நாட்டை சேர்ந்த ஆளுங்களுக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தையில அரசாங்கத்தை சேர்ந்த உயர் அதிகாரிகளும் மிகப்பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் கலந்துக்குவாங்க. அதை பத்தி தான் அந்த அரசியல்வாதியும் சேர்மன் ஜோவும் பேசிட்டு இருக்க. சேர்மன் ஜோ இந்த அரசியல்வாதிகிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பார். அந்த அரசியல்வாதியும் நீ சொன்ன ஆளுங்களை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். அந்த கிம் அவன் பொண்ணு மீன் 2 பேருமே இந்த நாட்டை விட்டு இப்ப வரைக்கும் போல இந்த நாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு சரியா தெரியல. இது வரைக்கும் மட்டும் தான் எனக்கு தகவல் கிடைச்சதா சொல்ல இப்ப கட் பண்ணா சால தான் காட்டுறாங்க. பல மைல் தூரம் நடந்து எப்படியும் தான் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆசையா பொண்ணுகிட்டயும் மனைவிகிட்டயும் போலான்னு பார்த்தா 2 பேருமே பக்கத்துல கூட வரமாட்டாங்க. ஏன்னா பல மைல் தூரம் நடந்து வந்திருப்பார்ல காசு இல்லாம. அவர் உடம்பு ஃபுல்லா வேர்வை வாட. அவங்க தள்ளியே இருந்தா கூட அந்த வாட அடிக்கவும் தயவு செஞ்சு பக்கத்துல வந்துடாதான்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க ரூமுக்கு போக சால் தரையில படுத்து அழ ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு மேல என்னால் நடக்கவே முடியாதுன்னு. இப்ப கட் பண்ண 2 போட்டை தான் காட்டுறாங்க. நார்த் கொரியால இருந்து ஒரு உயரதிகாரி தப்பிச்சு வந்திருப்பாரு. அவர் சைனா வழியா இப்ப கப்பல்ல தான் வராரு. சைனாவோட பார்டர் அந்த இடத்துல முடியுங்கிறதால அந்த இடத்துக்கு கொரியா போட்டு வரவும் இந்த போட்ல இருந்து அந்த போட்டுக்கு மாற இப்ப செயல் சுட்டி தான் வந்துட்டு இருக்காரு. கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த அதிகாரியை கூட்டிட்டு போறதுக்காக ஹார்பருக்கு வரவும் அந்த அதிகாரியை வந்து கார்ல ஏறாரு. ஹீரோ அவர் முகத்தை சரியா பார்க்கல. அப்பதான் ஒரு குரல் கேக்குது. என்ன 66 எப்படி இருக்குன்னு கேட்க ஹீரோ பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க டைரக்டர் ரீ தான் இருக்காரு. உனக்கு நான் 73 நம்பர் கொடுத்தேன், ஆனா நீ 66 நம்பர் ஆயிட்ட. சரி அதை விடு, இங்க உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் டைரக்டர் ரீயை பார்த்து நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டா சவுத் கொரியன் கவர்மெண்ட் உதவி கேட்ட அந்த உயர் அதிகாரியை நான் தான். என்ன கூட்டிட்டு போக நீ தான் வேணும்னா கேட்டு பர்மிஷன் வாங்கணும்னு சொல்ல இந்த டைரக்டர் ரீ கிட்ட எதுக்காக நம்மள மாட்டி விட்டு இருக்காங்கன்னு ஹீரோ யோசிக்க அப்பதான் காட்டுறாங்க டைரக்டர் ரீ எதனால இங்க தப்பிச்சு வந்தாருன்னு. நார்த் கொரியால உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஹீரோவை கொலை பண்றதுக்காக சவுத் கொரியாவுக்கு சியாங் அனுப்பியிருப்பார்ல, அந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். எங்க அனுமதி இல்லாம எப்படி சவுத் கொரியாவுக்கு நீங்க சியாங் அனுப்புனீங்கன்னு கேட்கவும் இந்த நாட்டோட பாதுகாப்புல எனக்கு அக்கறை இருக்கு. நம்ம நாட்டோட ஒரு துரோகியை பிடிக்கிறதுக்காக தான் அவன் அனுப்புனதா சொல்லவும் அங்க இருக்கிற இன்னொரு உயர் அதிகாரியும் அவன் துரோகினா நீ யார்? 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டோட சோல்ஜர் சவுத் கொரியாவுக்கு வரப்போற விஷயத்த யாரா உங்களுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அப்படி தகவல் கொடுத்த ஒரு துரோகி இங்க தான் இருக்கான்னு சொல்லவும் அதை கேட்ட டைரக்டர் எதுவுமே பேசாம அவரோட ரூமுக்கு போயிடுவாரு. அவர் அரெஸ்ட் பண்ண ஆளுங்களை வராங்க. அந்த உயரதிகாரி பேசின தாக்குதல் வேற எதுவும் இல்ல. பார்க்கும் கிம்மும் தாக்குதலுக்காக சவுத் கொரியா போயிருப்பாங்களே, அந்த தாக்குதல தானே பார்க்க இறந்து போயிருக்கவும் அந்த தாக்குதலை பத்தி தான் சொல்றாங்க. அதை பத்தி சவுத் கொரியாவுக்கு சொன்னதே டைரக்டர் ரீ தான். இந்த விஷயம் மத்த அதிகாரிகளுக்கு எல்லாம் எப்படியோ தெரியவும் அவர் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கு. டைரக்டர் ரீயும் அவர் அரெஸ்ட் பண்ண வந்த ஆளுங்களை கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சவுத் கொரியன் கவர்மெண்ட் உதவி கேட்டு இங்க வந்திருக்கவும் இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் அதிர்ச்சியில அந்த டைரக்டர் ரீயை தான் பாத்துட்டு இருக்காரு. அப்ப டைரக்டர் ரீயும் எதுக்கடா என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? என் மூளைக்கு நிறைய பலம் இருக்கு, அது சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு தேவைப்படுது, அதுக்காக என்ன வரவேற்க காத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா கிளம்புன்னு சொல்ல ஹீரோவும் டைரக்டர் ரீயை கூட்டிட்டு போக சிட்டில இருந்து பல மைல் தூரம் கடந்து ஒரு காட்டுக்கு நடுவில் இருக்க பங்களாக்கு தான் கூட்டிட்டு வர. அங்க அவருக்கு உதவி பண்றதுக்காகவே டெய்லரும் சாங்க கூட இருப்பாங்க. 2 கொரிய நாட்டு கடையில ஒரு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அது வரைக்கும் இந்த டைரக்டர் ரீயை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஹீரோவோட தான். அந்த இடத்துல தான் சாங்க இருக்க. ஹீரோ கிட்ட வந்து நல்ல வேலை அவங்க கடைசியில உன வெளியில விட்டுட்டாங்கன்னு சொல்ல அப்ப ஹீரோவும் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்க உங்க பொண்ணு மீன் நல்லபடியா தான் இருக்கா, ஆனா ஹெட் குவார்டர்ஸ் ஏஜென்ட்டோட பாதுகாப்புல இருக்கதா சொல்ல இப்ப ஹீரோட பொண்ணு மின்ன தான் காட்டுறாங்க. ஒரு கார்ல தான் போயிட்டு இருக்காங்க. கூட காங்க அவர் கூட இருக்க மத்த ஏஜென்ட் எல்லாமே இருக்கு. அப்ப மின்னும் நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போறோம், அந்த இடத்துல இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல திடீர்னு எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க, என் அப்பா எங்க இருக்காருன்னு கேட்டா அங்க இருக்கிற யாருமே எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அதனால மின்னும் என் அப்பா எங்க இருக்காரு, அவருக்கு எதுவும் ஆச்சான்னு கேட்டா பக்கத்துல இருந்த அந்த லேடி ஏஜென்ட்டும் உன் அப்பாவுக்கு எதுவும் அடக்கல, ஆனா அவர் எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு எங்களால சொல்ல முடியாது, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்ல அப்ப காங்க இன்னும் கொஞ்ச நாள் நீ காத்திருந்தா போதும், உன் அப்பாவை நீ மறுபடியும்
மறுபடியும் பார்க்கலாம், நீங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் வாழலாம்னு சொல்ல இப்ப கட் பண்ணா காட்டுக்குள்ள இருக்க அந்த பங்களாவை தான் காட்டுறாங்க. டைரக்டர் ரியை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், யார் கண்ணில் அவரை பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பங்களாவை சுத்தி ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா மாட்டுறாங்க. காட்டுக்கு நடுவில் இருந்தாலும் சரி யாரும் அவரை பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மொத்த விண்டோட கட்டனையும் க்ளோஸ் பண்றாங்க. முக்கியமா ஹீரோ யாராவது அவங்க மேல தாக்குதல் நடத்தினாலும் இல்ல அவங்களை தேடி யாரும் வரதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சரி இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்த மொத்தமா சுத்தி பார்த்துட்டு இருக்க இப்ப டைரக்டர் ரியை தான் காட்டுறாங்க. நல்லா குளிச்சிட்டு இருக்காரு. அப்படி குளிக்கும் போது அவர் உடம்புல ஒரு இடத்துல காயம் இருக்கிறத காட்டுறாங்க. அந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு காட்டுறாங்க. அவர் தப்பிச்சு கடல் வழியா வரும்போது வீரமணியை கத்தி எடுத்த அந்த காயத்தை அவரே உருவாக்கி இருப்பார். அது மட்டும் இல்லாம அந்த காயம் உருவாக்கின இடத்த ஒரு மெமரி கார்டை வச்சு அதை தையலும் போட்டிருப்பாரு. அந்த மெமரி கார்டுல என்ன இருக்கு, இவர் தப்பிச்சு சவுத் கொரியா வந்திருக்காரு, ஆனா என்ன பிளான்ல வந்திருக்காருன்னு இன்னும் சரியா தெரியல. இப்ப டைரக்டர் குளிச்சிட்டு வெளியில வரும்போது அப்பதான் அங்க ஹீரோவை வருவாரு. ஹீரோவை பார்த்து டேய் நான் நல்லா குளிச்சிட்டேன், இப்ப போய் ஒரு தூக்கம் போட போறேன், பாதிலேயே எழுப்பிடாதன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போக ஹீரோ டைரக்டர் ஈயை பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஆள் எதுக்கு தப்பிச்சு வந்தான்னு தெரியல. பல வருஷத்துக்கு முன்னாடி தான் நாட்டுக்கே துரோகம் மணியங்களை போட்டு கொடுத்தது இவன் தான். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கணும், அதோட மேஜர் எதுக்காக நான் பாதுகாக்க நினைக்கிறார், இவங்களுக்குள்ள எதுவும் சம்பந்தம் இருக்குமான்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன நடந்தாலும் சரி ஹீரோவுக்கு அவர் பொண்ணை பார்க்கணும், ஒரு புது வாழ்க்கை தேவைப்படுது, அதுக்கு மேஜர் சொன்ன வேலையை முடிச்சுதான் ஆகணும்னு தான் பொண்ணோட போட்டோவை பார்க்க இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் மீட் பண்ண வந்திருப்பாரு. அவர்கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் நான் ஹீரோவை பத்தின பல தகவலை கலெக்ட் பண்ணிருக்கேன். அவன் ஒரு ஏஜென்ட் தான், ஆனா நம்ம நாட்டோட ஏஜென்ட்ல நார்த் கொரியாவோட ஏஜென்டா இருந்தவன். அவனை எல்லாருமே கோட் நேம் 66ன்னு சொல்லுவாங்க. நார்த் கொரியால இருந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக சவுத் கொரியா வந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்காக பல தடவை போராடி இருக்கான். இப்ப கூட ஒரு மிஷன்ல தான் இருக்கான். நார்த் கொரியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான அதிகாரியை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்கிட்ட தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட சேர்மன் ஜோவோ அவன் எந்த அதிகாரிக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கான், அதோட அந்த ஏஜென்ட் கிம் எங்க இருக்கான்னு கேட்க அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அந்த தகவலையும் தர தயாரா இருக்காரு. ஆனா அதுக்கு பதிலா லஞ்சம் கேட்ட டீல் பேசவும் சேர்மன் ஜோவோ அவர் கேட்ட பணத்தை கொடுக்க சம்மதிக்க இப்ப கட்பனா ஹான்சோ சால் 2 பேத்தி தான் காட்டுறாங்க. ஒரு ஹோட்டல்ல உட்காந்து குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் காங் தான். இவங்க 2 பேத்தையும் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவும் இவங்க 2 பேர்ட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கு, கவர்மெண்ட் சம்பந்தமான பொருள் எதுவும் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக டேக் அவுட் கிளாஸ்க்கும் மெரின் ரூம்க்கும் செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ண வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அதை பார்த்ததால இந்த டேக் அவுட் மாஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்றாரு, அதனாலதான் போலீஸ் எல்லாம் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸுக்கு வரத நிப்பாட்டி இருப்பாங்க. அதோட சாரோட மெரின் ஆபீஸை செக் பண்ணும்போது அவர் குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டு பதுக்கி வச்சிருந்த ஆயுதங்கள் எல்லாம் கிடைக்க அது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதே இடத்துல சால் குழந்தை மாதிரி அளவும் 2 பேரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிம் தான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஆனா இது வரைக்கும் அந்த கிம் நம்மள பார்க்கவே வரல, அவனை பத்தி இனிமேல் நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்க 3 பேருமே ஒன்னாதான் ரிலீஸ் ஆகி இருப்பாங்க. ஆனா இது வரைக்கும் கிம் ஹான்சோவையும் சாலையும் மீட் பண்ண வரல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த கோவத்துல தான் 2 பேருமே இருக்கு. அப்பதான் ஹான்சோவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஹான்சோவோட பையன் வேற ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருக்க பையனை அடிச்சிருப்பான். அது போலீஸ் கேஸாக ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஹான்சோ வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தான் பையன் பண்ணது தப்புன்னு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு. அவன் முகத்திலையும் சின்னதா காயமா இருக்கும். ஆனா அவன் யார அடிச்சானா அவனுக்கு தான் அதிக காயம் வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். தான் பையன் பண்ணது தப்புன்னு அதை அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக டேக்கண்டோ கிளாஸ் கூட்டிட்டு வராரு. அவனையும் டேக்கண்டோ காஸ்டியூம் போட சொல்லிட்டு பலவீனமான ஆளுங்களை அடிக்கிறதெல்லாம் நம்ம பலசாலி ஆக மாட்டான்னு சொல்ல பையன் அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி இல்ல. அப்ப ஒத்தையும் கூட மோதி பாருன்னு சொல்ல அப்பா பையனை போட்டு புழக்கிறாரு. அவன் வலி தாங்க முடியாம இருக்கான். நான் அடிச்சடி உனக்கு வலிக்குதா, அதே மாதிரிதான் மத்தவங்களுக்கு இருக்கும். இதுக்கப்புறம் எந்த ஒரு காரணமும் இல்லாம யார் கூடவும் சண்டை போடக்கூடாது, இதுவே நான் உனக்கு கொடுக்குற வார்னிங் சொல்லிட்டு அங்க இருந்து பகுவோம். பையன் பின்னாடியே வந்து ஓடி வந்து ஒரு கிக் கொடுக்குறான். எதுக்காகடா பின்னாடி வந்து அடிச்சேன்னு கேட்டா நீங்க தானே சண்டை போடலாம்னு சொன்னீங்க, அதுக்காக தான் அடிச்சேன்னு சொல்லவும் கடுப்பான ஆன்சோ துரத்தி தான் மகன் அடிக்க இப்ப காட்டுக்குள்ள இருக்க பங்களாவை தான் காட்ட டைரக்டர் அங்க டிவில நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நியூஸை ஹீரோவும் வந்து பாக்குறாரு. அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஏகப்பட்ட நார்த் கொரியன் ஆளுங்க சவுத் கொரியாக்கு வந்திருப்பாங்க. அதுவும் மொத்தமா 12 கார்ல பார்டரை கிராஸ் பண்ணி அந்த நியூஸை ஹீரோ பாக்குறாரு. நார்த் கொரியா ஆளுங்க சுலபத்துல பேச்சுவார்த்தைக்கு வர ஆளுங்க இல்ல, அவங்க இங்க வந்திருக்காங்க. அதே நேரத்துல இந்த டைரக்டர் இங்க தப்பிச்சு வந்திருக்காரு. இந்த 2 விஷயத்துக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் புரிஞ்சுக்க இப்ப 2 நாட்டோட கவர்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நடக்கிற ஈவெண்ட் தான் காட்டுறாங்க. அந்த ஈவெண்ட்ல நார்த் கொரியாவோட பல உயரதிகாரிங்க இருக்காங்க. சவுத் கொரியாவை சேர்ந்த பல உயரதிகாரிகள் பல பிசினஸ் மேன்களும் கூட இருக்க ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கும். அங்க நார்த் கொரியாவோட உயரதிகாரி இவரை நம்ம ஜெனரல்னு சொல்வோம். அந்த ஜெனரல் கிட்ட ஒரு ஆள் வந்து சைனால இருந்து டைரக்டர் ஈயை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கதா சொல்ல ஜெனரல் அங்க இருந்து கிளம்பவும் அவர் போற வழியில சேர்மன் ஜோ வந்து உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஜெனரல் பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாரு. நான் டைரக்டர் ஈயை பத்தி தான் பேசணும்னு சொல்ல அவரை பத்தி உனக்கு எப்படி தெரியும் ஜெனரல் கேட்க அந்த டைரக்டர் ஈ ஒரு முக்கியமான ஆளோட பாதுகாப்புல இருக்கான். அவனுக்கு எனக்கு ஒரு பழைய கணக்கு இருக்கு, அதை தீக்கிறதுக்காக தான் அவன் இப்ப கோட் நேம் 66 கூட இருக்கிறதா சொல்ல இது ஈவென்ட் நடக்கிற இடம், இங்க முழுசா எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஜெனரல் தான் ரூமுக்கு சேர்மனை வர சொல்ல டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து சேர்மன் ஜோவுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கும்ல, அந்த தகவலை அதாவது ஈரவும் அந்த டைரக்டர் ஈ எங்க இருக்காருங்கிற தகவலை நார்த் கொரியன் ஜெனரலுக்கு சொல்லவும் உடனே அவர் ஆளுங்களை அந்த இடத்துக்கு அனுப்ப இப்ப காட்டுக்குள்ள இருக்க பங்களாவை தான் காட்டுறாங்க. சாங் டெய்லர் ஹீரோ எல்லாருமே இன்னமும் அந்த வீட்டுக்கு யாராவது வராங்களான்னு கண்காணிச்சுட்டு தான் இருக்கவும் திடீர்னு அவங்க மொபைல் சிக்னல் கட் ஆக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு கேமராவா ஆஃப் ஆக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படியே வெளியில வாட்ச் பண்ணா அங்க ஒரு கார் வரத பாக்குறாரு. யாரோ டைரக்டர் ஈ தான் தேடி வந்திருக்காங்கன்னு தெரியும். முதல்ல அவர் ரூமுக்கு வந்து அவர் எழுப்புறாரு. அதுக்கப்புறம் பின்னாடி கேட்டி வழியா தப்பிச்சு வேற ஒரு வழியா அங்க இருந்து கிளம்ப அதை பார்த்த நார்த் கொரியன் சோல்ஜர் ஒரு ஆளு ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்ப மத்த ஆளுங்க தடுக்கிறாங்க. நமக்கு அந்த டைரக்டர் உயிரோட வேணும், அவரை ஷூட் பண்ண கூடாதுன்னு சொல்ல அப்படி ஷூட் பண்ற தடுக்கும் போது அது ஹீரோ பாத்துருவாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு அங்க இருந்து கார்ல கிளம்புறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அங்க இருக்க நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே கிளம்பிடுவாங்க. அப்பதான் காட்டுறாங்க ஹீரோ இன்னும் அந்த பங்களா விட்டு போயிருக்கவே மாட்டாரு. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கு. இப்ப பங்களாக்குள்ள போறாரு. அதோட அந்த கார்ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, சாங்கும் டெய்லர் தான். அந்த
நார்த் கொரியன் சோல்ஜரை டைவர்ட் பண்றதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணிருப்பாரு. அந்த டைரக்டர் வீட்லயே ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வச்சிருப்பாரு. இப்ப அவரை தேடி தான் அங்க வரவும். இதுக்கப்புறம் இங்க இருந்த டைரக்டர் ஈக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவரை கூட்டிட்டு வெளியில போகும்போது ஹீரோ டைரக்டர் ஈய பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாரு. இங்க வந்த ஆளுங்க எல்லாருமே ஒன்ன தேடி தான் வந்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா நீ நினைச்ச எங்களை ஷூட் பண்ணிருக்கலாம். ஆனா அவங்க யாருமே எங்களை ஷூட் பண்ணல. அதுக்கான அர்த்தம் அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. நீ இந்த தடவை என்ன வேலை பார்த்தான்னு கேட்கவும் டைரக்டர் ஈயும் அவங்களுக்கு தேவையான ஒண்ணு என்கிட்ட இருக்கிறதா சொல்ல அந்த காரணத்தால தான் அவனை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. இல்லனா கண்டிப்பா கொண்டு இருப்பாங்க தானே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப சாங்கே அந்த டெய்லர் தான் காட்டுறாங்க. அவங்களும் எப்படி அந்த பின்னாடி துரத்திட்டு இருந்தா நார்த் கொரியன் சோல்ஜர் இருந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. உடனே ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி நம்ம இருக்கிற இடத்துக்கு டைரக்டர் தெரிய ஆளுங்க வந்தாங்களே அந்த விஷயத்தை உடனே ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றதா சொல்ல ஹீரோ வேணாங்கிறாரு. நம்ம இருக்கிற இடம் எப்படி மத்தவங்களுக்கு தெரிய வந்திருக்கோம். அப்ப இதுக்கான அர்த்தம் நம்ம கூட்டத்திலேயே ஒரு கருப்பாடு இருக்கு. நீ ஒருவேளை இது ஹெட் குவார்டர்ஸ்க்கு சொன்னா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தகவல் லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் சொல்ற வரைக்கும் யாருக்கு எந்த ஒரு தகவலையும் சொல்ல வேணாம். முக்கியமா மேஜர் கிட்ட எந்த ஒரு தகவலையும் சொல்ல வேணாம்னு சொல்ல இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. இன்னும் அந்த ஜெனரல் கூட தான் பேசிட்டு இருக்க. அங்க ஜெனரலோட ஆள் வந்து டைரக்டர் தப்பிச்சதாகும். இதுக்கப்புறம் அவங்களை பிடிக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களாம் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ். அவங்களுக்கான பவர் இங்க எதுவுமே இல்ல. அவசரப்பட எதுவும் தப்பு பண்ணா அதால இவங்களுக்கு தான் சிக்கல் வர வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்றதுன்னு யோசிக்க அப்பதான் சேர்மன் ஜோவோ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அத மாதிரி மட்டும் நடந்துகிட்டா போதும். உங்களால கிம்மி அந்த டைரக்டரையும் பிடிக்க முடியும்னு சொல்ல இப்ப ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்க காங்க தான் காட்டுறாங்க. அவருக்கு மேல இடத்துல இருந்து யாரோ கால் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து ஏதோ ஒரு பிரஷர். அந்த கால் அட்டெண்ட் பண்ணி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏஜென்ட் கிம் எங்க இருந்தாலும் சரி அவன் இடத்த உடனே ட்ராக் பண்ணுங்கன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் நண்பர்கள் 2 பேரும் தான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு அந்த மெரின் ஆபீஸ்க்கு. அங்கதான் சால் ஹான்சோ 2 பேருமே இருக்கவும் ஹீரோவை பார்த்து ஹான்சோ இன்னும் கோவத்துல தான் இருக்காரு. சால் தான் ஹீரோ கிட்ட அவன் கோவமா இருக்க அதனால தான் பேசல வந்து உட்காருன்னு சொல்ல அப்ப பின்னாடி டைரக்டர் வராரு. அவரை பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஏன்னா நார்த் கொரியால இவங்க 3 பேருமே ஆபரேஷன் பண்ணும்போது அந்த டைரக்டர் பார்த்திருப்பாங்க. இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்னு கேட்டா அப்ப டைரக்டர் என் நாட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு பல தொல்லைகள் கொடுத்தது நீங்க 3 பேர் தான். உங்க 3 பேரையுமே இப்ப சவுத் கொரியாக்கு வந்து நான் மீட் பண்றேன். ஏன்னா பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களோட தான் சொல்ல அதை கேட்ட சாலும் இந்த ஆளை பாதுகாக்க வேண்டியதான் உன்னோட மிஷனா. இந்த வேலையை கொடுத்தது மேஜர் தானே. அவர் எங்களையும் மிஷனுக்காக கூப்பிட்டாரு. ஆனா நானும் ஹான்சாவும் வரலன்னு சொல்லி மறந்துட்டோம். நீ எதுக்காக இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு கேட்டா ஹீரோ தனக்கு வேற வழி இல்லனும். ராத்திரி வரைக்கும் இந்த ஆளை பாதுகாத்தா போதும். இந்த ஆளோட நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன்னு சொல்ல அப்பதான் வெளியில கார் வர சவுண்ட் கேக்குது. யாருன்னு ஜன்னல் வெளியா பார்த்தா அங்க வந்திருக்கிறது காங் தான். திடீர்னு அங்க இருக்க ஏஜென்ட்லாம் உள்ள வந்து அங்க இருக்க எல்லாருமே டார்கெட் பண்றாங்க. அப்ப காங்கோ சீக்கிரமா நீயும் அந்த டைரக்டரையும் நார்த் கொரியா போக ரெடி ஆகுங்க. ஏன்னா அவனோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ கொடுத்த மிஷன் அந்த டைரக்டரையே காப்பாத்துறதா. அவர் யாரு கண்ணிலையும் படாம முக்கியமா நார்த் கொரியாவை சேர்ந்து எந்த ஒரு ஆளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம பாத்துக்க வேண்டியதோட வேலையை. ஆனா டைரக்டர் பக்கத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் அவரை ஒப்படைச்சுதான் ஆகணும். இது மூலமா ஹீரோட மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப காங்கோ இதுவும் அவசரப்பட்டு தப்பான முடிவு மட்டும் எடுத்துறாத. நீ சின்ன தப்பு பண்ணாலும் போதும். அதால பிரச்சனை உன் பொண்ணுக்கு தான். உன் பொண்ணு இன்னும் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான்னு சொல்லோட வீடியோவை காட்ட இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.